இப்படி தோசை வரதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இது வந்து புது கல். இந்த பஞ்சலோகத்தில் தோசை தவா வருதாமே அதுதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். சீசனிங் பண்ணி கொடுமா, எனக்கு வரலன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க. சரி நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் போடுவோம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இரும்பு தவாவில் போட்ட அதே வித்தைகளில் தான் இதுலேயும் செஞ்சேன். லைட்டாக உப்பு போட்டு வறுத்து அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் ஊற்றி லைட்டாக அந்த வெங்காயம் தோல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்றினேன். பட் வரவே இல்லை. ஓரளவுக்கு இதுவாக தான் வந்தது. ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. எப்படி ஃபஸ்ட்டு தோசை வேஸ்ட்டு தானே சொல்லிட்டு மனசை ஆறுதல் பட்டுட்டேன். சரி நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், விளக்கெண்ணெய் கொஞ்சம் வழவழன்னு இருக்கும், விளக்கெண்ணெய் சாரி நல்லெண்ணெய் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணால் நல்லா வரும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதுவும் எனக்கு செட் ஆகலை. இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் செக் பண்ணேன். ஒரு வேளை பஞ்சலோகத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, வெறும் உப்பு மட்டுமே போட்டு நல்லா தாராளமாக போட்டு வறுத்து எடுத்துகிட்டு தொடச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா வரும்னு பார்த்தா இப்படி வருது. ஸோ நீங்கள் புதுக்கல் வாங்கினீங்கன்னா வெறும் உப்பு மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.